எங்கேயுமே சரி எந்த ஃப்ரெண்ட்ஸுங்களா எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இருக்கிறவங்க தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு கிடக்குறோம். அது எது பொறுக்கியாவோ எங்கள் 2 மச்சின பசங்களும் கொஞ்சம் வைக்க எல்லா தொழிலும் இருக்குது அதுங்களுக்கு ஒரு பொண்ணு கிடச்சி இந்த பெரியவனுக்கு இன்னும் இப்போ இவனுக்கு வந்து நம்ம ஆட்டோ ஓட்டியிருந்தானே ஆட்டோ ஓட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப உடம்பு சிக்க ஆனவுடனே சாப்பாடு செய்ய ஆள் கிடையாதுன்னு பசங்களாம் அம்மா விட்டு போயிட்டானுங்க. அம்மா வந்து கூட்டின்னு போயிட்டாங்க. நான் ரொம்ப டேஞ்சராக ஆகிட்டேன் இங்கே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அப்படியே கதவு கூட்டிகிட்டு என்னை வந்து அம்மா வந்து ரொம்ப இதுமாரி படுத்த படிக்க இருந்தால் எங்களுக்கு யார் இங்கே பார்த்துப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க நீ வான்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துன்னு வந்து என்னை கூட்டின்னு போயிட்டாங்க. அங்கே கூட்டின்னு போயிட்டு பண்ணா அங்கே வந்து தங்கச்சி என்ன பண்ணா, எதுக்கு கூட்டின்னு வந்து இங்கே அவள் கொஞ்சம் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தா. தண்ணி எடுத்து ஊற்றிடுவா, படுக்க முடியாது, அங்கே பாத்ரூமுக்கு போகக்கூடாது, எதுக்கும் மைதானத்துக்கு மழையில் நினைஞ்சிக்கின்னு பாத்ரூம் போயிருந்தால் எங்கள் அம்மா வந்து சண்டை வெளிப்பா வேலைக்கு வந்து பாத்ரூமுக்கு யார் இருக்கோன்றீங்க, ஏன் விட்ட நீ எதுக்கு இட்டுன்னு வந்த, போ அனுப்பு அனுப்புன்னு கது கூட்டிகிட்டு அப்படியே போய் நான் ஓலை வீடாக இருந்தது. அப்போது இப்போ ஒரு வருஷம் தான் ஆச்சு இந்த இது போட்டு கடன் வாங்கி போட்டேன். என்கிட்ட அதுவும் அந்த பக்கத்தூரில் வீடு கட்டி உடச்சி போட்டானுங்க. போட்ட உடனே என்ன பண்ணேன், எல்லாத்தையும் ஓலையை பிரிச்சுட்டு ஒரு சாமானில் மொத்தத்தையும் திட்டின்னு போயிட்டாங்க. வீட்டை நான் கழுத்தறிஞ்சு பார்த்தா அப்படியே காலியாகுது, வீடு கழுவி வச்ச மாதிரி இருக்குது. டிவிலேருந்து எல்லாம் தூக்கின்னு போயிட்டாங்க, எல்லா சாமானும். இன்றைக்கி 5 லட்ச ரூபா கொடுத்தா கூட தரமாட்டாங்க அந்த பித்தளை சாமான், அவ்வளோ சாமானையும் வாரின்னு போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் சைக்கிள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டானுங்க. இங்கே வந்து பார்த்தா ஒன்றும் கதவு மட்டும்தாங்க. சரி இன்னும் நம்ம அங்கேயே இருந்தோம்னா அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க, அங்கே பூக்கடை வச்சுருந்தாங்க. நாங்கள் பூக்கடை வச்சுக்கின்னு இந்த குழந்தைங்களை பார்த்துக்கின்னு தனியாக ஒரு சின்னதாக ஒரு ரூம் போட்டு வச்சுருந்தாங்க. வெளியே மண்டெல்லாம் படுத்து இருக்கும் பசங்க, பக்கத்தில் கோயிலுக்கு நல்லா எகிரி பிச்சு படுத்துருப்பாங்க. இந்த ஆட்டோ வாங்க நம்பது அவன் என்ன பண்ண இந்த இது போட்டு வாங்கி கொடுத்தாங்க கூலி, டெய்லி காசு கொடுத்துட்ற மாதிரி ஓட்டி. அதுக்கப்புறம் அவன் போய் சுடுகாட்டு ரெண்டை விட்டுட்டு ஆட்டோவை அதுலேயே படுத்துப்பான். அவன் எங்கள் அப்பா என்ன பண்ணார், வெளியே இந்த மாதிரி மண்ணில் படுத்துருந்தா கூட தலைமையிலேயே மண் வரையாந்து கொட்டிடுவார் இந்த பசங்க தலைமையிலே. அதில் இவன் பெரியவன் என்ன செஞ்சால் படுக்க இடம் இல்லை சொல்லிட்டு கோயிலுக்கு எகிரி பிச்சு போய் படுப்பாங்க. 4 மணி ஆயிடுச்சுன்னா இன்னொரு பக்கம் வந்துடுவானுங்க. தூக்கம் இல்லாத நானும் நைட்டுக்கெல்லாம் தூக்கம் இல்லாத போயிட்டு அப்புறம் வந்து அந்த ரேஷன் அரிசி ஐயருங்க வாங்கி தருவாங்க, அதை எடுத்துன்னு போய் சாப்பாடு செய்யுமான்னு நாங்கள் பூக்கடைக்கு போயிட்டு வர வழிக்கெல்லாம் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், செவரெலாம் உடச்சி தள்ளி அந்த சாப்பாடு கூட செய்ய விட்டாது, தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு அங்கேருந்து கோம்பட்டு ஸ்டேஷனாண்டு வரணும் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துன்னு போனால் அந்த குடத்தெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிடுவார். அப்படிலாம் கொடுமை பண்ணார். எதிர் வீட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கு அங்கே அவங்க அப்பாவுக்கு பயந்துக்குன்னு அவங்க கூப்பிட்டு 2 குடம் தண்ணி கொடுப்பாங்க. உங்கள் தாத்தா உள்ளே போயிட்டாரான்னு கூப்பிட்டுட்டு அப்படிலாம் கொடுமை பண்ணிட்டு சரி நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடு பார்த்துன்னு போனேன். அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் எங்கள் பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு, வேலைக்கு வாடகை கொடுக்கறதுக்கு முடியல அப்படின்னு சொல்லி பொண்ணு வேலைக்கு போச்சு ஏர்போர்ட்டுக்கு. அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் அது வேலை செஞ்ச காசு கூட போய் வாங்கவே இல்லை, யாருமே அப்படியே விட்டுட்டோம். பசங்களும் திறமை இல்லாத அந்த பொண்ணு போன ஏக்கத்தில் அப்படியே வந்து ஆனால் ஒரு பொண்ணுன்றதை